டாடி, வீட்ல இருக்கும்போதாவது இந்த மேஜிக் எல்லாம் செய்யறத விடலாம்ல. என்னோட ஒவ்வொரு அசைவிலையும் மேஜிக் இருக்குமா? எப்படி விட முடியும் சொல்லு? மம்மி உயிரோட இருந்தா இந்நேரம் உங்க மேஜிக் எல்லாம் மாயமா இருக்கும். என் மேஜிக்ல மயங்கிதான் உங்க அம்மா என்ன லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாமா? கரெக்ட் தான். ஃபேஸ பார்த்து எப்படி ஓகே சொல்லிருப்பாங்க? என்ன இன்னைக்கு எத்தனை ஹீரோக்கள் வந்தாலும் என் லெவலுக்கு இது வரைக்கும் யாராலையும் வர முடியல. அப்படி சொல்லாதீங்க டாடி. பாவம் இத அவர் கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அப்படியா? சரி விடு. அது சரி, உன் செலக்ஷன் எப்படி இருக்கும்? என் செலக்ஷன்னா 100% கரெக்டா இருக்கும். சும்மா ஸ்டைல திரும்பினா போதும். வாவ், வாட் a walking style. அவர் சிரிக்கிற அழகு இருக்கே. ராகுலா சிரிப்பா. டாடி, உப்பா சூப்பரா இருக்குன்னு சொன்னமா. ஆகாஷ், நீ எங்கப்பா இருக்க? ஊருக்கே பந்துனாலும் இவளுங்க பெர்ஃபியூம் போறத விட மாட்டாங்க மச்சான். அப்பா சரியான நாட்டு கட்டடா. ஏய், யாரு நீங்க? உன்னை கட்டிக்க போற மாமா. அங்கடி. ஏய், என்னடி? ஏய், யாரா அவன்? போ 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 போ. போடா. பொறுக்கி ராஸ்கல். வாடி போடா. மனுஷங்களை மிருகங்க கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியது இந்த ஆகாஷோட கடமைடா. டேய், இன்னும் அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஏன்டா கத்துற? இந்த ஆகாஷோட அடி எட்டி மாதிரி இருக்கும்டா. அந்த பொண்ணு போய் 10 நிமிஷம் ஆச்சு. ஏன் சார் எங்களை போட்டு இப்படி சாவடிக்கிறீங்க?
சாகடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் வேட்டைக்காரன் இல்லடா, ரிங் மாஸ்டர். சர்க்கஸ் காட்ட வேண்டா. ஓகே. ஹலோ காயத்ரி. ஹலோ காயத்ரி மேடம். செம்ம கோவத்துல இருக்காங்க போல் இருக்கு. ஹாய். காயத்ரி, நான் சீக்கிரமா வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, காயத்ரி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம நீ ப்ளீஸ் இங்க பாரு. நண்டுறது நரியுறது நண்டுறது மத்தவங்க விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சா நாட்டை யார் தான் காப்பாத்துறது காயத்ரி? இந்த நாட்டுல நானும் தான் இருக்கேன், அதையும் புரிஞ்சுக்கங்க. முக்கியமான விஷயத்த மறந்தே போயிட்டேன். ரொம்ப தப்பு கண்ணா. அதான் செய்யலன்னு சொல்றேன். ராசா, அவளை காப்பாத்துறதுக்கு வீணா முயற்சி பண்ணி செத்து போவாத. அவளை நாங்களே அனுப்பி வைப்போம். கொஞ்சம் மூடிக்கிட்டே இரு அது வரைக்கும். ருத்ரா, அப்பாவை பசங்க வாழ்க்கையில குறுக்கிடுற உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு அழிக்க முடியாத முத்திர வைக்கிற ருத்ரா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நான் அவரை உண்மையாவே காதலிக்கிறேன். காதல் அப்படின்னா என்னடி என்னடி? அற்பமான இந்த அழக வச்சுக்கிட்டு அப்பாவை பசங்களை மயக்கி உங்க தேவைகளை தீர்த்துக்கிட்டு தூக்கி எறிஞ்சிடுறீங்க. அதுதான் உங்க காதல். இதத்தானே காதல்னு சொல்ல வரீங்க? ஏடி இதுவாடி காதல்? சினிமா, பார்க்கு, பீச், கேண்டீன் சுத்துறது, ஃபேஸ் கிரீம், லிப்ஸ்டிக், ஜீன்ஸ், இன்னும் இன்னர் வரைக்கும் இன்னும் எத்தனையோ கிஃப்ட்டுங்க. ஏண்டி உங்களால இந்த ஸ்டிக்கரை போட்டு கூட காசு கொடுத்து வாங்க முடியாது? இப்படி உங்க ஆசா பாசத்துக்கெல்லாம் பசங்களை பலிகாடு ஆக்குறீங்க. ஏண்டி ஏண்டி அதுக்கு காதலுங்கிற போர்வை எடுத்து போத்திக்கிறீங்க? ஒரு உயிரோட விளையாடுறீங்க. ஆம்பளைங்க கண்ணத்துல அரைஞ்சா நீங்க நெஞ்சில அரைறீங்கடி. கேட்க மாட்டான். உன்ன மாதிரி பொண்ணுங்களோட வலையில விழுந்து ஏமாந்து நெஞ்சு வெடிச்சு செத்து போன எத்தனையோ பசங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா மரணத்தோட வேதனை நீ அனுபவிக்கிறதுல தப்பே இல்லடி, தப்பே இல்லடி, தப்பே இல்ல. ஏண்டா ஏண்டா தேவையில்லாம செத்து போவாதும் சொன்ன கேட்க மாட்டேன். என்ன செஞ்சிடாதீங்க. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். போடி. டேய், பிரேமம், இஸ்கு, காதல், லவ் இதெல்லாம் என்னடா வெங்காயம்? எல்லாம் ஏமாத்து வேலை. டேய், என் ஸ்டைல சொன்னது அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க ஸ்டைல அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கடா. வாவ் சீதா. பாய். ஹேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். நான் எத்தனையோ ரேப் பாத்திருக்கேன், ஆனா மரத்து மேல ரேப் பண்றதை இப்பதான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைமா. எனிவே, உன் பேரு கின்னஸ் ரெக்கார்ட்ல வந்துரும். பாய். வாங்கடா போலாம். ஏய், உங்க எல்லாரும் சும்மா விட மாட்டேன். என்னடி பண்ணுவ? இது என்ன தெரியுமா? கேமரா மொபைல். இங்க நடந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத மட்டும் நெட்ல விட்டேன்னு வையே, மொத்த உலகமும் பாக்கும். ஜாக்கிரதை. நீ என்னடி சொல்ற? என் பையன் உன்னை கெடுத்துட்டானா?
நீ சொல்றது நிஜம்தானா? என் பையனுக்கு ஒன்னெல்லாம் கூட பிடிச்சிருக்குன்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தாண்டி. அதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும். போ. நீ எல்லாம் ஒரு அம்மா வாடி. என்னடி ஓவரா பேசுற? என் பையன் உன்னை தொட்டுட்டாங்கிற திமிர்ல பேசுறியா? உன்னை நான் வெளிநாட்டுக்கு வித்துருவேன், ஜாக்கிரதை. அவளை தூக்கிடுவா. இவ்வளவு விடுறா. அம்மான்னு ஒரு குழந்தை பெத்தவளை பார்த்து அன்பா கூப்பிடுறத கேட்டா பெத்தவளுக்கு சந்தோஷம்தான். அந்த குழந்தை எழுந்து நடக்கும் போது அம்மான்னு அழைச்சா இன்னும் அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். டிராயர் போட்டு திரிஞ்சிட்டு இருந்த பையன் பேண்ட் போட ஆரம்பிச்சுட்டானா அவ ஊர்ச்சி போயிடுவா. அதே மாதிரி ஏன் பிள்ளைக்கு ஆசை வந்து உன்னை கெடுத்துட்டான்னு நீ சொல்றத கேட்கும் போது இந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்காதா? உன்ன மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்திலே கிடையாது. அதை என்னடி நீ சொல்றது? நானே பெருமையா சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு அம்மாவை நீ இந்த உலகத்துல எங்கேயுமே பாத்திருக்க முடியாது. புரிஞ்சுதா? அடியே, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பையன் இந்த உலகத்துல பிறந்தது அப்பாவி பசங்க வாழ்க்கையில குறுக்கிடுற உன்ன மாதிரி பொண்ணுங்களை அழிக்கிறதுக்கு தான். முதல்ல இடத்த காலி பண்ணு. வாடா என் ராசா, வா வா வா. இவள நீ கெடுத்துட்டியா? அதை என்கிட்டயே வந்து சொல்றா. சும்மாருடா. இவள என்ன பண்றேன்னு நின்னு வேடிக்கை பாரு. என்ன திமிர் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் புள்ளைய பத்தி என்கிட்டயே குறை சொல்லுவ. மரியாதையே என் புள்ள கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடி. கேளு கேளுடி. அவகிட்ட உனக்கு எதுக்கு? என் பையன் சொன்னதுனால உன்னை விடுறேன். இல்லன்னா உன்னை இங்கேயே வெட்டி பொலி போட்டிருப்பேன். போடி, போய் எவனையாவது கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்துற வழிய பாரு. ஏய், கல்யாணம் பண்றதுக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தரேன். அதை மீறி ஏதாவது பண்ண கைய கால கட்டி கடல்ல வீசிடுவேன், ஜாக்கிரதை. ஏய் நில்லடி. வீட்டுக்கு போய் சுடுதண்ணி போட்டு நல்லா தேய்ச்சு குளி. உடம்பு வலியெல்லாம் பஞ்சா பறந்துரும். புரிஞ்சுதா? டேய் தடியா, பையன் கலப்பா வந்திருக்கான். போய் கோழி அடிச்சு உரிச்சு கொண்டு வா. சரிங்கம்மா, இப்பவே வா. பின்ன நாளைக்கா? சீக்கிரம் வாடா. ஐயா, அம்மா, தம்பி தம்பி தர்மமணங்க தம்பி, ஏதாவது போட்டு போக தம்பி 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 தம்பி. ஐயா, அம்மா, தர்மமணங்கம்மா. சார் தர்மமணங்க சார். சார் தர்மமணங்க சார். சார் சில்லறல போயா. நான் தர வாங்கிட்டு போடா. இவனுக்குலாம் ஒரு பேண்ட் சட்டை. ஐயா ஐயா தர்மமணங்க ஐயா. ஐயா தர்மமணங்க ஐயா. என்னடா பண்ற? என்ன செய்யறேனா? என்ன பண்றேன்னு கேட்ட. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேனா? பிச்சைடா, நல்லாவே பிச்சை எடு. பகல்ல எடு, ராத்திரியில எடு, மதியானமும் எடு, சாயந்தரமும் எடு. எவனை விடாத, எல்லார்கிட்டையும் எடு. ஆனா மவன சும்மா இருந்தா கொன்னுடுவேன். பிச்சைடா. நான் என்ன பிச்சை தானே எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் இவன் என்ன பிச்சை எடுக்க சொல்லிட்டு போனான்? பிச்சைக்கார பையன். இதெல்லாம் தப்பு, சும்மா இருங்க. உன்னையும் காதலிச்சேன்னு இருக்கு. எனக்கு என்ன குறைச்சல்? ஹைட் குறைச்சல், வெயிட் குறைச்சல், பர்சனாலிட்டி குறைச்சலோ குறைச்சல். அது சரி. அப்ப உங்க டிபார்ட்மெண்ட்லயே ஒரு பொண்ணை பார்த்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே? ஒரே வீட்ல ரெண்டு காக்கி நல்லா இருக்காதுல்ல? தெரியுதுல்ல? அப்ப இருக்கிறத வச்சே சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. வேற வழி என்ன சொன்னீங்க? சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா உன்னோட கோஆபரேஷனும் வேணும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்பவே கிடைக்கல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கிடைக்கும்? முதல்ல நானு உருப்படியா உங்களோட போலீஸ் ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. சீக்கிரமா ஏசிபி ஆகுங்க. சீக்கிரமா ஏசிபி ஆகணும்னா நல்ல எனர்ஜி வேணும். நல்ல எனர்ஜி வேணும்னா உன்னோட கோஆபரேஷன் கொஞ்சம். தப்பு 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 தப்பு. ஒண்ணு இல்ல, இதோ வரேம்மா.
புது கவி அனுபவி 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 கனவு பலிக்குமே நிலவு ஜொலிக்குமே மனம் மயங்கும் புது பயணம் இனி தொடங்கும் புது கவி புது கவி புது கவி அனுபவி 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 இதயங்கள் கலந்திடும் நேரம் இரு உயிர் உருகிடும் காலம் நீயும் நானும் சேர்ந்து விட்டோம் தொடர்கதையாய் தொடங்கிடவா மனம் மயங்கும் புது பயணம் இனி தொடங்கும் புது கவி புது கவி புது கவி அனுபவி 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 காமத்தின் அடிப்படை பாடம் ராதைக்குள் கிருஷ்ணனின் லீலை காலந்தோறும் சந்தோஷம் அளித்திடவா ஒளித்திடவா இந்த தருணம் புது பயணம் இனி தொடரும் புது கவி புது கவி புது கவி அனுபவி 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 ஆகாஷ் அம்மா கும்பிட்டுக்கோப்பா. ஆ. என்னடா இதெல்லாம்? அம்மாவை மிஞ்சின தெய்வம் இந்த உலகத்துல எதுவும் இல்லம்மா. இந்த அம்மாவை படைச்சது கூட அந்த கடவுள் தான்ப்பா. இது உனக்கு தெரியாதா? என்னம்மா நீ அந்த காலத்துக்கு எஸ்எல்சி, அது இந்த காலத்துக்கு டிகிரிக்கு ஈக்குவல். நீ இன்னும் தெய்வம் அம்மாவை கொடுத்துச்சு, தெய்வம் பொண்டாட்டியை கொடுத்துச்சு, தெய்வம் புள்ளைய கொடுத்துச்சுன்னு. திங்க் பிராக்டிகல்மா. அப்படின்னா கடவுளே இல்லங்கறியா? கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஏன்னா அது எனக்கு தெரியாத சப்ஜெக்ட். ஆனா 10 மாசம் தன்னோட வயத்துல சுமந்து இந்த உலகத்தை காட்டுற தாயை மிஞ்சின தெய்வம் இல்லைங்கிறது என்னோட ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். அப்ப நான் கிளம்புறேம்மா. ஏன் அவ்வளவு அவசரமா? ஆமா, இல்ல காயத்ரி வெயிட் பண்ணுவா, சீக்கிரம் போனோம்மா. எஸ். சுபமஸ்தோ. இந்த மாசம் 12ஆம் தேதி சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில ரேவதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுப தினத்துல வெள்ளிக்கிழமை காலையில 9ல இருந்து 10:30க்குள்ள சுப முகூர்த்தம். சுபம். என் தங்கச்சிக்கு செலவு குறைஞ்சது. ஏன்னா கேட்காதம்மா, 10 மணி வரைக்கும் யாரும் பட்னியா இருக்க மாட்டாங்க. ஏன் ரிசப்ஷனுக்கு வர மாட்டாங்களா என்ன? அம்மா காயத்ரி, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ஓகே. நான்
நான் எப்போ ஓகே பண்ணிட்டேம்மா. தேங்க்யூ. ஐயரே நீங்களும் எடுத்து ஐயா எடுத்துக்க. எனக்கு வேண்டாம். அம்மா, உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா எனக்கு எனக்கு டபுள் ஓகே. டேய் டேய் நானி, என்னடா ஆச்சு உனக்கு? பார்க்கவே முடியறதில்ல. ஏண்டா சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டியா என்ன? எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சியா? வாரே வா, புள்ளன்னா இப்படிதான் இருக்கும். அது இல்லடா, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏய், எல்லாரோட அம்மாக்கும் உடம்பு சரியில்லாம தான் போகுது. டேய் ஜீப்ல ஏறா. அம்மாவுக்கு மருந்து. வாய மூடிட்டு ஏறா. ஏறா. ஏய் என்ன பண்ற? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. பகல்ல பண்ணு, ராத்திரி பண்ணு, 24 மணி நேரம் தொடர்ந்து பண்ணு. ஒரு நிமிஷம் சும்மா இருந்த மூஞ்சில பிளேடு போட்டுருவேன். ஜாக்கிரதை. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சா நான் எதுக்கு சும்மா இருக்க போறேன்? நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். சப்பாத்தி ஆர்டர் பண்ணுங்கடா. சரி. இவளே பரோட்டா, இவளுக்கு சப்பாத்தி வேணுமா? ஏய் நானி, லைலாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ச்சே, அவங்க என்னை விட பெரியவங்க. இதோடா சின்னவனா இருந்தா பண்ணிக்குவியா? டேய், இவனுக்கு செட் ஆக மாட்டா, ஆனா நம்ம தேவு கரெக்டா இருப்பாடா. நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன்டா லைலாவை பார்த்து அப்படி பயப்படுற? அதை ஏன் மாப்பிள்ள கேக்குற? அவ காத்து பட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. டேய் ருத்ரா, லைலா லேடி தானா இல்ல வேற ஏதாவது? சே 100% அவ பொண்ணுதான். சின்ன வயசுலயே அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவளை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் பாட்டி தான். அவளுக்கு 6-7 வயசு இருக்கும் போது ஒரு கிழவன் வாழ்க்கையை கெடுத்துட்டான். அதான் இப்படி வெக்ஸ் ஆயிட்டா. எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காலையில பேப்பர் திறந்தா அந்த கன்றாவி தானே படிக்க வேண்டியது இருக்கு. அன்னையில இருந்து இந்த லைலா லேடி சாடிஸ்டா மாறிட்டா. பின்ன லைலாவுக்கு பணம் எப்படி வருது? லைலாவோட பாட்டி அவ பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட்ல பணத்தை போட்டு செத்துட்டா. பேங்க்ல மாசமான வட்டி, தங்கறதுக்கு பிளாட், டைம் பாஸுக்கு நாம. தட்ஸ் ஆல். நீ இது வரைக்கும் ட்ரை பண்ணலையா? என்னடா ட்ரை பண்றது? அது ஒண்ணும் இல்ல, வீட்ல இருக்கும்போது ஏதாவது படிக்க ட்ரை பண்றியான்னு கேட்டேன். Hi. ஹாய் மச்சான். Hi. வாடா. Hi. How are you? Hi, Hey waiter, 2 chairs. No thanks. Any good news? எங்க வெட்டிங் இன்விடேஷன் வீட்டுக்கு வந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். இங்கேயே பார்த்ததுனால கொடுக்குறேன். Don't mistake me. No problem. எங்க கொடுத்தா என்ன? நல்லா இருக்கியா காயத்ரி? ஃபைன். என்ன கல்யாண பொண்ணுனா கம்மியா பேசணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? நானி, எல்லாருக்கும் சேர்த்து ஒரே கார்டு தான். தனியா கொடுக்கலன்னு கோச்சுக்காத. பரவாயில்லடா. சரி, நீ ஏசிபி ஆகுறது எப்போ? அது என்ன மார்க்கெட்ல கிடைக்கிற ஹேண்ட் கர்ச்சீஃபா? நினைச்ச போது வாங்க. அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குடா. எனிவே, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. ஓகே ஓகே, வந்துடுறேன்டா. ஓகே வாங்க போலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இந்த பொண்ணு பெரிய ஆணவக்காரி தான். எப்படி இழுத்துட்டு போறா பாரு. இவன் கையால் ஆகாதவன், அதனாலதான் அவளுக்கு அவ்வளவு திமிரு. லைலா, பின்ன என்னடா, காலேஜ் படிக்கும்போது அவளை காதலிச்ச, இப்ப இன்னொருத்தன் கூட கல்யாணம். நாளைக்கு குழந்தை பிறக்கும், போய் குழந்தைக்கு கழுவி விடு. லைலா, இத்தனை வருஷமா என் கூட ஃப்ரெண்டா இருந்து நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. வெரி பேட் லைலா. இந்த ருத்ரோட கண்ணுல மண்ணை தூவிட்டு பாதாள அறையில இருந்தாலும் நான் முத்திரைய பதிச்சிருவேன். அவனால 3 முடிச்சுதான் போட முடியும், ஆனா என்னால காயத்ரி எங்க போனான்னு தெரியலையே.
காயத்ரி இங்க என்ன பண்ற? எதுவும் இல்ல அத்தை. ரூம்ல காத்து வரல, அதனாலதான் பால்கனிக்கு வந்தேன். அப்பாடா, ஒரு நிமிஷம் என் கொலையே நடுங்கி போச்சு. சரி, அவன் காத்துட்டு இருப்பான், சீக்கிரமா போ போ. காயத்ரி கமஹ, காயத்ரி கமஹ, காயத்ரி கமஹ. மானிடா, மாதா, உன் பக்தியை மெச்சினேன். இஸ் இட்? வேண்டும் வரத்தை கேள். ஒரு 2-3 நாள் சூரியன் உதிக்காம பாத்துக்கத்தாய். அப்படியே ஆகட்டும். தேங்க்யூ. இதெல்லாம் குடிக்க டைம் எங்க இருக்கு காயத்ரி? காயத்ரி, ம்? நான் ரொம்ப நல்லவன் காயத்ரி. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படி இல்ல காயத்ரி. தப்பு தப்பு, ரொம்ப அவசரம்தான். அதான் செய்யலான்னு சொல்றேன். தப்பு தப்பு, அதான் செய்யலான்னு சொல்றேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் போதுமா? என்ன கொஞ்சம் உள்ள. சரி வா போலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. ஐயோ, இப்படி ருத்ரா மட்டும் நம்மள பார்த்தான்னா அவ்வளவுதான். நீ அவனோட ஃப்ரெண்டு தானே? அவனுக்கு லவ்வர்ஸ்னாலே சுத்தமா பிடிக்காது. அவன் பயங்கர சாடிஸ்ட். பாக்கிறதுக்கு அழகா இருக்கா? புலி கூட பார்க்க அழகா தான் இருக்கும், நம்ம மேல பாயற வரைக்கும். அழகுங்கிறது முகத்துல இல்ல, மனசுல இருக்கணும். எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி திருட்டுத்தனமா காதலிக்க போறோம்? எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். அது எப்ப நடக்கும்? சீக்கிரமாவே. யாரா அவன்? அங்க வந்து போலீஸ் இருக்கட்டும்டா. அவன் போலீஸ்னா நான் பொறுக்கி. எந்த ஒரு மனுஷனும் சும்மா இருக்க கூடாதுன்னு என் தலைவன் அப்பவே சொல்லிட்டு போயிட்டான். அத ஃபாலோ பண்ணணும். டேய் சாம்பாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா? வேலை பார்த்துட்டு இருக்க. வேலை எங்க? அங்க. அப்ப இங்க என்னடா செய்யற? அங்க வெயிலா இருக்குன்னு இங்க உட்காந்துட்டு இருக்க. இங்க பாரு, இந்த பாட்டில் பாண்டி முன்னாடி யாரும் சும்மா இருக்க கூடாது. அவங்க வேலையை ஒழுங்கா பாக்கணும். என்ன புரிஞ்சுதா? போடா போய் வேலையை பாரு. பகல்லையும் பாக்கணும், ராத்திரிலையும் பாக்கணும். அப்படி மட்டும் நீ டியூட்டி பாக்கல, உன் சங்க நான் அறுத்துருவேன். என்ன செவியா?
இவன் என்னங்க வித்தியாசமா இருக்கா? இவன மாதிரி ஒரு பைத்தியக்காரனை பாத்திருக்கீங்களா என்ன? Hi Shakti, I'm Rocky. I'm Laila. If you don't mind, என் ரூமுக்கு வரீங்களா? எதுக்கு? யோகாசனம் கத்து தரேன். இந்த எக்ஸசைஸை விட அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் வரமாட்டேன். அப்போ ஓகே, நான் உன் இடத்துக்கு வந்து கத்து தரேன். அப்படின்னா சரி, வாங்க போலாம். அப்ப வீட்ல யாரும் இல்லையா? I'm lonely, நான் தனியா தான் இருக்கேன். வாவ், I'm so lucky. நிறைய வித்தைங்கெல்லாம் கத்து தரேன், வா போலாம். வாவ். வாங்க. Hey. வாங்க. என்ன டார்லிங்? Hey, you are so sexy, baby. ஸ்டைலே வேறடா. Hey, come on, baby. யோகா கத்து கொடுக்கறியா? யோகா இன்னொரு தடவை உன்னை இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்து வெட்டி போட்டுருவேன். யோகா யோகா கத்து கொடுக்கறான் அவன். எனக்கு பின்னி எடுத்துட்டேன். இவளை பத்தி தெரியாம மாட்டியிருப்பான். இனி எந்த பொண்ணு கூப்பிட்டாலும் அவன் போக மாட்டான். பாவம், அவன் வாழ்க்கையே நாசமா போச்சு. இனிமே அவனால கல்யாணமே பண்ணிக்க முடியாது. Just stop it. பள்ளம் காண வந்த காலை நானடி, சூரியத்தியாள கொள்ளு சோழ பையில்
சோழ பைங்கிலி நேடி கொள்ள காண வந்த காலனானடி சுதியத்தியால கொள்ள சோழ பைங்கிலி நேடி கொள்ள காண வந்த காலனானடி உடம்பு முழுக்க ரகசியத்தை ஒளிச்சு வச்சடி இடுப்பு வளைச்சு இலவசத்தை அள்ளி கொடுத்த நீ தேடி பார்த்து தேவையெல்லாம் தேடி பார்த்து தேவையெல்லாம் தீக்க போறேண்டி சூடியத்தியால கொள்ள சோழ பைங்கிலி மேடு பள்ள காண வந்த கால நானடி குட் மார்னிங் சார். சார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சரவணன். சார், சப் இன்ஸ்பெக்டர் வெங்கடேஸ்வரன். சார் பிசி ராமகிருஷ்ணன். சார், பிசி கோபால். Glad to meet you all. சார், No, thank you. ஏசிபி ஆகாஷ்க்கு மாலை மரியாதைலாம் பிடிக்காது. மாலை போட்டுக்கணும்னா தலையை நீட்டணும், gift வாங்கணும்னா கையை நீட்டணும். இது ரெண்டுமே நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு அகைன்ஸ்ட். Hope you got it. எஸ் சார். That's good. சார், உங்க சீட் சார். டெம்பரரி சேர்லலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. Now you can relax. எனிவே நீங்க எல்லாரும் ரொம்ப காலமா இங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நான் டைரக்டா ப்ரொமோஷன்ல வந்திருக்கேன். சோ என்னை விட உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். பட் ஸ்டில் ஆஸ் a superior officer you have to follow my instructions. Yes sir. குற்றவாளி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும். நிரபராதி ஏழையா இருந்தாலும் காப்பாற்றப்படணும். போலீஸ்காரங்க கையை நீட்டுறதை விட தலையை குனியறதை விட வேலையை ரிசைன் பண்ணிடுறது பெட்டர். காவி பக்திக்கு அடையாளம்னா காக்கி கடமைக்கு அடையாளம். கடமையை மறந்தவன், சுயநலத்துக்காக கை நீட்டுறவன், மனிதாபிமானத்தை இழந்தவன், பெண்களுக்கு எதிரானவன், இவங்களை எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அயோக்கியங்களை ஷூட் பண்ண கூட தப்பு இல்லை. ஜஸ்ட் எஸ் சார். போலீஸ் உங்க நண்பன், நீங்க தைரியமா எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு தேவையான உதவி பண்ணணும், நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்காம நீங்க வாடான்னா எவன் வருவான்? என் ஸ்டைல் நோ மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒன்லி பிராக்டிக்கல் அப்ரோச். சார், போன் சார். கேக்குது. ஏசிபி ஆகாஷ், இன்னும் எவ்வளவு தூரம்டா நடக்கிறது சாமி? ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் பண்ணலையே. என்ன வேலை செய்யறேன்னு கேட்டேன். அதாங்க ஒண்ணும் பண்ணல, சும்மா இருக்கேன்னு சொன்னேன். சும்மா இருக்கியா? என்னடா இவன் சும்மா இருக்கானா? வேலை எதுவும் இல்ல, வெட்டியாதான் இருக்கேன், வெட்டியாதான் இருக்கேன். டேய், இவனை கூட்டு வாங்கடா. சரிங்க பாஸ். வாடா. சரி வா. என்ன எங்கயா கூட்டிட்டு போறீங்க? வா வா, சொல்றேன் வா. ரொம்ப நல்லவங்க நீங்க. ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துல தெரியும் வா. இந்த மாதிரி நல்லவங்களும் நம்ம ஊர்ல இருக்கீங்களா? ஆனா ஒரு விஷயங்க, நீங்க எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, 3 வேளை மூக்கு முட்டை சோத்த போட்டுருங்க. பேசாம வா. என்னங்க கீழே உட்காந்துட்டீங்க, என்ன பண்றீங்க? நீ கேட்டது இங்கதான் இருக்கு. பார்க்க தானே போற. என்னாச்சு உங்களுக்கு? இங்க வாங்க, இங்க வந்து விஷயத்த சொல்லுங்க. வரேன்டா. சும்மாவா இருக்க செம்பு தலையா? ஏன் அடிக்கிற? சொல்லிட்டு அடியா. இருந்து இருந்துதானடா இது நல்லவங்கன்னு சொன்னேயா, இப்படி போட்டு அடிக்கிற. என்ன பத்தி இந்த ஊர்ல கேட்டு பாத்திருக்கியா? என்கிட்ட வந்து சும்மா இருக்கேன்னு சொல்ற. இங்க பாரு, இனிமே சும்மா இருக்கிறத பார்த்தா உன பொளந்துடுவேன். வாங்கடா, எவன் சும்மா இருக்கான்னு பாப்போம். என்னங்க இவங்க, நான் சும்மா தான் இருக்கேன்னா வேலை கொடுப்பானுங்கன்னு பார்த்தா வளைச்சு வளைச்சு அடிக்கிறானுங்க. அம்மா விடுங்கடா சாமி.
பாத்தியா, நீ வேண்டான்னு சொன்னாலும் இந்த தாலி நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சிருச்சு. அதுக்கு தானே 3 முடிச்சு போட்டீங்க. அப்புறம் ஏன் வேண்டாங்கிற? அத நீங்க டைரக்டா கேட்க வேண்டியதானே. டைரக்டா கேட்டா அதுல த்ரில் இருக்காது. அதுக்காக என்ன இப்படியா பயமுறுத்துவீங்க? டூ நாட்டி. ஏசிபினா தைரியமா வரணும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் ஏசிபி, உனக்கு இல்ல. உனக்கு மட்டும் நான் எப்பவுமே திருடன் தான். அதான் எனக்கு தெரியுமே. அப்படியா? என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே. தப்பு தப்பு. அதத்தான் செய்யலான்னு சொல்றேன். நடிச்சு தங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். எவன்டா அது? அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? பப்ளிக்ல இப்படியா நடந்துக்கிறது? டேய், என்னடா செய்ற? ஒன்னதான் கேக்குற. நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? நான் வாயில பேசும்போது நீங்க ஏன் கை நீட்டுறீங்க? நீ என்னடா செஞ்சிட்டு இருக்க? அண்ணே, யாரும் சும்மா இருக்க கூடாதுன்னு வேலை செய்ய சொல்லிட்டு இருப்பேன். என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு அதானே, கேட்டேன். சும்மா இருக்கிறவங்கள வேலை செய்ய சொல்லி அடிப்பேன். என்ன செய்யறேன்னு கேட்டேன். நானா இப்படி கேக்குறீங்க? நான் சும்மா தானே இருக்கேன். இனிமே சும்மா இருக்க கூடாது. சும்மா இருக்கிறத பார்த்த போலீஸோட அவளை அடிப்பியானா? கோலிலாம் கிடையாது, கன்னு. அண்ணா ஷோக்கா இருக்கண்ணா. அம்மா உன் பேர் என்னண்ணா? ஆகாஷ், ஏசிபி ஆகாஷ். ஏசிபியா? நீ எல்லாம் ஒரு ஆளு. என் கூட இருந்த பசங்க எல்லாம் போயிட்டாங்க. இனிமே எதுக்கு இந்த கோலி? இன்னும் கிளம்பியா நீ? கிளம்பிட்டேனா? ஹே, அங்க பாருங்கடா, பார்க்ல இடம் இல்லைன்னு இங்க வந்து சுத்துதுங்க பாத்தியா? சும்மா இரு. நம்ம வேலையை காட்டலாமா? டேய் வேணாம்டா, அவங்க ஏதோ பைக் ஓட்ட கத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ற? போய் அடி. லைலா, டேய் விக்ரா, அவங்கள விட்டுடுறா பாவம். ஏன் ஃபீல் பண்ற? அது உன் தங்கச்சியா? இல்லவா மச்சானா? டேய் அவங்க யாரா இருந்தா என்ன? பாவம், அவங்க பைக் ஓட்ட நடக்கிட்டு இருக்காங்க. டேய் ருத்ரா, இவனை என்னன்னு கேளு. டேய் அதுக்கு இல்லடா. டேய், வாயை மூடுடா. வாயை மூட சொல்றேன்ல. டேய் பாத்தா. பையன் செத்துட்டான்டா. பொண்ணு பொழைச்சிட்டாளே. ஹே, என்னடா ரொம்ப தான் ஃபீல் பண்றா? செத்தவன் எப்படிதான் திரும்பி வருவான்? லேடி சென்டிமெண்ட். டேய் ருத்ரா, நம்ம ஜீப் நம்பர் அந்த பொண்ணு நோட் பண்ணிட்டு இருக்காடா. அவள் அப்படியே புதைச்சிருங்கடா. என்ன பண்ணுங்க? ஏய், என்ன பண்ணுங்க?
டேய் பாவம் வேணாம் விட்டுருங்கடா டேய் சொன்னா கேளுங்கடா டேய் ப்ளீஸ் விட்டுருங்கடா ஐயோ டேய் ஒரு பொண்ணு உயிரோட போறீங்களே நியாயமா முடிட்டே கூட வா லைலா விட்டுற சொல்லு லைலா வேணாம் ப்ளீஸ் டேய் விட்டுருங்கடா இதெல்லாம் அநியாயம் சொன்னா கேளுங்கடா விட்டுருங்கடா டேய் என்ன இது தங்க சங்கிலி மாதிரி இருக்கு அங்க பாருங்க சார் இவ்வளவு அழகான பொண்ணு கொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது? அப்படின்னா அழகில்லாத பொண்ணுங்களை கொலை பண்ணலாமா? அதுக்குல்ல சார். போய் எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க. ஓகே சார். யோ இதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்தது இல்லையா? போய் வெளியே போய் தேடி பாருங்க. போங்க. நீங்களும் போங்க. ஓகே சார். என் புள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது சார். எந்த நேரமும் படிப்பே கதியா இருப்பான் சார். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? சுனிதான்னு ஒரு பொண்ணு, அவன் கூட படிக்கிறவ, 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரியில கூட சேர்ந்து சுத்துற அளவுக்கு? அந்த பொண்ணுக்கு எப்பவாவது வண்டி கத்து கொடுப்பா சார். விரோதிங்க? எங்களுக்கு விரோதின்னு சொல்ற அளவுக்கு யாரும் இல்லைங்க. எங்க வேலை உண்டு, நாங்க உண்டுன்னு இருப்போம். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத எங்களுக்கு ஏன் தான் இப்படி ஒரு சோதனையோ? என்னோட ஒரே ஒரு பிள்ளையே. ஐம் சாரி. கொலைகாரங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறேன். ஓ அப்படியா? நிஜமா தான் சொல்றீங்களா? அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? ஏன் சார் இப்படி எல்லாம் போய் சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்துறீங்க? பணத்துக்கு வேலை போறது சட்டம் நியாயம் இதெல்லாம் எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு உபயோகப்பட்டது இல்ல, இனியும் உபயோகப்படாது. டாக்டருங்க உயிர் போற வரைக்கும் நம்பிக்கை தருவாங்க, போலீஸ்காரங்க உயிர் போனதுக்கு அப்புறம் நம்பிக்கை தருவாங்க. என் தங்கச்சி இவ்வளவு மோசமா கொலை பண்ணவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுக்கலனாலும் கடவுள் கொடுப்பாரு. தண்ணி குடிக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் ரிலாக்ஸ். உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. உங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். பட் ஒன் திங், நிச்சயமா போலீஸ் ஸ்டேஷன்ல நியாயம் கிடைக்காதுன்னு நினைச்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில ஹோப்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஐ சின்சியர்லி தேங்க் ஃபார் தட். குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்களை கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிறுத்தி அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுப்பேன். இது என் டிபார்ட்மெண்ட் மேல சத்தியம். சுமாரா, நான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணோட ஆத்மா தானு. நீங்க கேட்கவே இல்ல. இன்னைக்கு அவ கதையை முடிச்சிட வேண்டியதான். வாங்கடா.
நம்மள பார்த்தோன்னே போயிருக்கோம். என்னது மண்ணெண்ண வாசனை வருது? என்னம்மா இது இந்த நேரத்துல பூஜை எல்லாம்? அம்மனை பூஜை பண்றதுக்கு எந்த நேரமா இருந்தா என்ன? அதுக்கு இல்லம்மா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. புரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே சந்தோஷம்தான். போய் தூங்குங்க. ஆகாஷ், அங்க பாருப்பா, எனக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை, அவனை எப்படி கொண்டு போட்டிருக்காங்க பாருப்பா, பாரு. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். நான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு ஒரு பேயின்னு. வாய் மூடு. ஜனா கொலை செய்யப்பட்ட விஷயத்தை உங்களுக்கு யார் இன்ஃபார்ம் பண்ணது அங்கிள்? யாரோ ஒரு பொண்ணு போன் பண்ணா, பேர் என்னன்னு கேட்ட கட் பண்ணிட்டா. எனக்கும் அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணியிருக்கணும். பொண்ணா? ஆமா. ரெடி சார், பாடியை உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எஸ் சார். ஐ வாண்ட் ரிப்போர்ட்ஸ் இமீடியட்லி. ஓகே சார். அங்கிள், உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஐ மீன், விரோதிங்க யாராவது? பணத்தை தவிர மற்ற எல்லாருமே எனக்கு விரோதிங்க தான். அந்த சக்தி தான் என் பையனை கொண்டிருக்கணும். என் மேல இருந்த பகைய என் பையன் மேல காட்டிட்டா தம்பி. உனக்கு தெரியுமா? சக்தி எவன்டா அந்த சக்தி? ரெடி சார், நீ அந்த பக்கம் பாரு. ஓகே சார். மிச்ச வேலைய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கலாம்ல? சொல்லுடா. எனக்கு தெரியாது, நான் யாரையும் சாகடிக்கல. ஜனவனா கொலை பண்ணல. அவங்க அப்பாக்கு பாடி கார்டா நான் இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப விளையிட்டேன். வேலையை எதுக்காக விட்டேன்னு சொல்லு. சொல்லுடா, சொல்லு சொல்லு. இன்கம் டாக்ஸ் ரைடு வருதுன்னு போன் வந்துச்சு. அதனால ராமலிங்கம் பணத்தை கொடுத்து என்ன அனுப்பி வச்சாரு. அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வைக்கிறேன்னு தெரியாம மயானத்துல ஒளிச்சு வச்சோம். 2 நாள் கழிச்சு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கும் போது அதுல 1 லட்சம் ரூபாய் குறையுதுன்னு சண்டை போட்டாரு. என்ன நம்பல. நம்பிக்கை இல்லாத மனுஷங்கிட்ட ஏன் வேலை செய்யணும்னு நான் வந்துட்டேன். அந்த பணத்தை யார் எடுத்தது? சொன்னல, நான் தான் எடுக்கலன்னு. நான் அந்த ஆத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். 1 லட்சம் ரூபாய் எடுத்திருந்தா நான் எதுக்கு கள்ள குடிச்சிட்டு அவ கூட போய் படுத்திருக்கேன். நல்லா பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டு ஏசி ரூம்ல ஆயா தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன். ஒருவேளை அவரே 1 லட்சம் ரூபாய் கம்மியா கொடுத்துருக்கலாம்ல.
சார் அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு தான் தோணுது சார். இருக்கலாம், எல்லாம் உண்மையாவே இருக்கலாம். ஆனா இந்த கொலைக்கு சம்பந்தமான க்ளூ அவன் மூலமா தான் கிடைக்கும்னு என் 6th சென்ஸ் சொல்லுது. சோ சார் டோன்ட் லீவ் ஹிம். எஸ் சார். நல்லா இருக்கே. சிகரெட் பிடிக்கிறத விட்டுருன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்து பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஐம் சாரி, கொஞ்சம் டென்ஷனா இருந்ததுன்னு. டென்ஷனோட மருந்து பேர் என்ன? சிகரெட்டா? அவ்வளோ டென்ஷன் அளவுக்கு என்ன ப்ராப்ளம் அது? ஜனா எப்படி இருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டெய்லி எவ்வளவு பேர் சாவறாங்க, அதுவும் இது மாதிரி தான். அதுக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கணுமா? காயத்ரி, ஜனா நம்ம கிளாஸ்மேட். அதுக்கு என்ன? என்ன இது காயத்ரி, கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம பேசிட்டு இருக்க? திருட்டு பசங்க சாவுக்கு கர்ட்டசி தேவையில்ல. காலேஜ்ல அவனோட பிஹேவியரை மறந்துட்டீங்களா? ஓ, காலேஜ்ல அந்த ராகிங்லாம் காமன் தான். அதுக்கு பேரு ராகிங் இல்ல, ரவுடிசம்னு சொல்லுவாங்க. அப்ப செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருக்கு. காயத்ரி, அவன் நம்ம ஃப்ரெண்ட். ப்ளீஸ் ஆகாஷ், தயவு செஞ்சு கேஸ் விஷயத்தை வீட்ல பேசாதீங்க. யூனிஃபார்ம்ல இருக்கும்போது நீங்க ஏசிபி, ஆனா நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னோட கணவர். வீட்ல இருக்கும்போதாவது என்னோட புருஷன் என்ன பத்தி யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட சுயநலன் கூட நினைச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல பையன், யாரு பிரச்சனைக்கும் போக மாட்டான். இந்த அளவுக்கு கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்கன்னா அது நம்ம விரோதிங்க வேலையா தான் இருக்கும். அம்மா அவளை போட்டவா? அறிவு இருக்கடா உனக்கு? நாங்களே பையன் போயிட்டானேன்னு வேதனையில இருக்கோம், பேசாம இருக்க மாட்டேன். அவன் போட்டிருந்த நகை மட்டும் இல்லடா, அவன் கையில இருந்தது பாக்கெட்ல இருந்தது எதுவுமே அங்க இல்லடா. இது மலக்கல்லனுங்க வேலை மாதிரி தான் தெரியுதுக்கா. ஏய், என்னடா பேசுற நீ? மலை கள்ளனா இருந்தா இப்படி பெட்ரோலை ஊத்தி எரிச்சிருப்பான். ஆஹா, இது பழைய விரோதம். எனக்கு என்னமோ அந்த சக்தி மேலதான்டா சந்தேகமா இருக்கு. அக்கா, சக்திக்கு எப்படி அவ்வளவு தைரியம் வந்தது? நம்மள பத்தி அவனுக்கு தெரியாதா? நீ டிகிரியை முடிச்சிட்ட, பிசினஸ கொஞ்சம் பாத்துக்கடான்னு சொன்ன, கேட்கல. இந்த காலத்து பசங்க நம்ம பேச்ச எங்க கேக்குறானுங்க? சுத்துற வயசுல சுத்துறானுங்க. பசங்க ஊரை சுத்தி கெட்டு போறானுங்க, பொண்ணுங்க அதுக்கு மேல. எது எப்படியோ நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு நண்பர்களோட எதிரிங்க தான் அதிகம். கொலை பண்ணவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் அப்படியே கண்டந்துண்டமா என் தலையில போட்டுட்டு போ. போய் எங்க எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொண்டு வா. காயத்ரி, 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 காயத்ரி,
ஐயா டீ எடுத்துக்கங்க ஐயா. டீ சாப்பிடுங்கண்ணே. சின்ன வயசுல இருந்து காயத்ரிக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. சைக்கியாட்ரிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு படிப்படியா குணமாயிடும்னு சொன்னாரு. மேரேஜ் ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராதுன்னு நினைச்சேன். அவளுக்கு தூக்கத்துல எழுந்து நடக்கிற வியாதி மட்டும் இல்ல, அந்த அர்த்த ராத்திரி நேரத்துல அம்மனுக்கு பூஜை பண்றானே, அந்த மாதிரி நேரத்துல காயத்ரியை நெருங்கிறதுக்கே பயமா இருக்குண்ணே. அவ அம்மா கூட அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் வேண்டான்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். போக போக நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இந்த விஷயத்துல ஆகாஷ் கொஞ்சம் கவனம் செலுத்தினார்னா இதை சரிப்படுத்திடலாம். அவனுக்கு அதுக்கெல்லாம் எங்கனே நேரம் இருக்கு? ஏசிபி ஆனதுல இருந்து வீட்லயே இருக்கிறது இல்ல. என்னம்மா ஏசிபி மேலேயே கம்ப்ளைண்டா? ஹலோ அங்கிள். ஹலோ ஆகாஷ். அண்ணே, காயத்ரி பத்தி பேசதா வீட்டுக்கு வந்திருக்காரு. என்ன விஷயம் அங்கிள்? அதான் காயத்ரி நடுராத்திரில எழுந்துச்சு நடக்கிறது, பூஜை பண்றது. ஓ கமான்மா, அது அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்ல. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கேன்ல. ஜஸ்ட் லிவ் இட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே பை பை அங்கிள். எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. ருத்ரா, உங்க அண்ணன் காதல்ல ஏமாந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதுனாலதான் நீ இப்படி மாறிட்டேன்னு நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உனக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் காதல உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா உன்னை பார்த்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ லவ் யூ சோ மச் ருத்ரா.
எதுக்குடா வண்டியை நிப்பாட்டின ஏடு டேய் என்னாச்சுடா தேவா என்னாச்சுடா தேவா தேவா உனக்கு தேவா நம்ம புள்ள ஏசிபி ஆயிடுச்சேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்களுக்கு விசுவாசமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன பண்ண? உன் ஃப்ரெண்டுங்களை ஒவ்வொருத்தனா எவனோ கொண்டுகிட்டே இருக்கா, அதை நீ கை கட்டி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு என்ன அர்த்தம்? சாரி ஆண்டி, நீங்க புரியாம பேசுறீங்க. நான் 24 மணி நேரமும் இந்த கேஸை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொலைகாரன் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, தப்பிக்கவே முடியாது. ஆனா இந்த கேஸ்ல நீங்க எல்லாரும் எனக்கு கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். என்னையா கோஆபரேட் பண்ணணும்? ஜீப்ல ஏறி நானும் உங்க கூட சுத்தணுங்கிறியா? இல்ல அங்கிள், அவங்க ஆக்டிவிட்டீஸ் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ். என்னையா டீடைல்ஸ் வேணும்? அவங்கள என்ன கிரிமினல்ஸ் நினைச்சியா? அவனுங்கள சின்ன வயசுல இருந்தே உனக்கும் தெரியும்ல. சினிமாக்கு போவானுங்க, ஊரை சுத்துவானுங்க, அதை தவிர வேற என்ன தெரியும்? இத பாரு, உன்னால முடியும்னா குற்றவாளிய புடிச்சு என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற வழிய பாரு. இல்லன்னா என்கிட்ட விட்டுடு, அவன்களை நான் பாத்துக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க, போட்டுடுறேன். வரேன் ஆண்டி. அக்கா, இவனுங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுக்கா. அவரும் இவங்கிட்ட தான் சொல்லுவாரு. போன தேர்தல்ல எதிர்கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு அவர் என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நம்ம மேல உள்ள பகைய நம்ம பிள்ளைங்க மேல காட்டுறாங்களோன்னு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு. நமக்கு விரோதிங்க ஒருத்தனா 2 பேரா? டேய் தம்பிங்களா, 4 நாளைக்கு எங்கேயும் போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நானே ரெடி பண்ணி தரேன். சாகர நேரம் வந்தா செத்துதான் ஆகணும். பயந்து வீட்டுல சாகிறத விட எதிர்த்து போராடி வெளியில சாகலாம். வாடா. பெரியவன் அநியாயமா செத்துட்டான். இவன் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அம்மா போட்டுடா. உன் வாயை மூடிட்டு சும்மா இருடா. சாவானுங்க. வரிசையா ஒவ்வொருத்தனும் கொடூரமா சாவானுங்க. அவனுங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சே ஆவணும். அவனுங்க செத்தே தீரணும். அவனுங்க செத்தே தீரணும். யாரு? யார் அவங்க? காயத்ரி, சொல்லு காயத்ரி. அவனுங்கதான், அவனுங்கதான். அதான் யாரு? யாருன்னு சொல்லு. ருத்ரா, லைலா, எல்லாரும் சாகணும். அவங்கள யார் கொலை பண்ண போறாங்க? சொல்லு காயத்ரி, யார் கொல்ல போறாங்க? எதுக்காக கொல்ல போறாங்க? அவங்கள 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 சொல்லு, சொல்லு காயத்ரி. அவங்கள காயத்ரி, காயத்ரி, யார் கொல்ல போறாங்க? எதுக்காக கொல்ல போறாங்க? சொல்லு காயத்ரி. காயத்ரி, காயத்ரி. காயத்ரி, இப்பதான் நீ நிம்மதியா இருக்க. உன் உடம்பும் மனசும் லேசா இருக்கு. உனக்கு என்னோட குரலை தவிர வேற எதுவும் கேட்காது. காயத்ரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லு. உன் பேர் என்ன? காயத்ரி. உன் புருஷன் பேரு? ஆகாஷ். அவர் என்ன செய்யறார்? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். உனக்கு உன் புருஷனை ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அவர் உன் மேல அன்பு காட்டுறாரா? என்ன நல்லாவே பாத்துக்கிறாரு. நீங்க 2 பேரும் ஒரே காலேஜில் தானே படிச்சீங்க? ஆமா. உன் கூட படிச்சவங்க வேற யாரு? நிறைய பேர் இருக்காங்க. ரமா, ஸ்ரீதேவி,
சசிகலா, சுனிதா. அப்படின்னா ருத்ரா, ஜனா, தேவா, லைலா இவங்கெல்லாம் உன் கூட படிக்கலையா? ஆமா, ஆனா அவங்கெல்லாம் நல்லவங்க இல்ல. என்ன சொல்ற? அவங்க நல்லவங்க இல்ல. எதை வச்சு சொல்ற? அவங்க என்ன செஞ்சாங்க? நல்லவங்க இல்ல. சரி, ஜனா, தேவாவை யாரு கொலை பண்ணது? காயத்ரி, யாருன்னு சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லு காயத்ரி, அவங்கள யார் கொன்னது? கம் ஆன், டெல் மீ காயத்ரி. மிஸ்டர் ஆகாஷ், நோ யூஸ். அவங்க சப்கான்ஷியஸ் கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்று போயிடும். தட் மீன்ஸ் சம்திங் இஸ் பிளாக்கிங் எ சப்கான்ஷியஸ். எதனால டாக்டர்? திஸ் இஸ் எ வெரி ரேர் கேஸ். நான் இப்படி ஒரு கேஸை பார்த்ததே இல்லை. சப்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் ரெஸ்பாண்டிங் ஆகணும். பட் ஷீ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங். இந்த சக்தி ரவுடி தான், ஆனா சாப்பாடு போட்டவங்களுக்கு விசுவாசமா இருப்பான். முந்தா நாள் அந்த ஜனா, நேத்து அந்த தேவா, நாளைக்கு அந்த பொண்ணு, நாளனைக்கு அந்த அம்மாவோட பையன் ருத்ரா சாகுறது நிச்சயம். வாட்? நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன். என்னது? கம் ஆன், டெல் மீ, டெல் மீ. அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டுல பணத்தை ஒளிச்சு வைக்கும் போது ஒரு ஜீப் சத்தம் கேட்டுச்சு. போலீஸா வராங்கன்னு நான் புதருக்குள்ள மறைஞ்சு நின்னேன். ஆனா அந்த இடத்துக்கு போலீஸுங்க வரல. அவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இத போலீஸ் கிட்ட நான் சொன்னா என் உயிரை எடுத்துருவாங்க. அதனாலதான் நான் இத போலீஸ்ல சொல்லாம மறைச்சிட்டேன். My God. அப்படின்னா சுடுகாட்டுல நமக்கு கிடைச்ச பணம் இந்த கொலைகளை அந்த பொண்ணோட ஆவிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அது ஞானிய மட்டும் உயிரோட விட்டு வச்சிருக்கு. ஏன்னா அவன் அவளை காப்பாத்த முயற்சி பண்ணான். பேய் இருக்குங்கிறதுல நீ நம்புறியா? நம்புறேன். ஏன்னா என் கண்ணால அதை பார்த்தேன். வெரி குட். நான் நம்பல. ரெடி? Sir. ஃபாலோ மீ. ஓகே நம்புவேன். அந்த பேயே வந்து சொல்லும், அப்போ நீ அதை நம்புவ. அண்ணா, அது குடிச்சா செத்துருவேண்ணா. அது எனக்கு தெரியும். நீ போடா. அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. உன்னை போ சொன்னல, நீ போடா. ஐயோ ராசா, ராசா, கதவு தரப்பா. தங்கம், நான் சொல்றதை கேளுப்பா. கதவு தரப்பா, கதவு தர. ஐயோ ஐயா, ராசா, நான் சொல்றதை கேளுப்பா. கதவு தரப்பா. வேண்டாப்பா, கதவு தர. ஐயா, நான் உன் காலில் விழுந்து கேட்கிறேன் ஐயா, உன்னை எப்படியாவது காப்பாத்திடுறேன். கதவு தரையா. நான் உனக்கு என்னையா குறை வச்சேன்? ஏன் இந்த முடிவுக்கு வந்த? ராசா, நான் சொல்றது கேளுப்பா. கதவு தரப்பா. நான் உனக்கு எஞ்சி கேட்கிறேன். சொல்றது கேளுடா. டேய், கதவு தரடா. நீங்க எந்த அளவுக்கு என்ன பாசமா வளர்த்தீங்க. ஆனா நான் பாசம் கட்ட பத்மா என்ன மோசம் பண்ணிட்டாமா. அவளை என் உயிருக்கு உயிரா நேசிச்சோமா. என்னோட ஒரு பெரிய பணக்காரன் கிடைச்ச உடனே
என்ன ஏமாத்திட்டு அவன் கூட அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாமா. அவன் என்ன காதலிக்கவே இல்லம்மா. அவன் என்ன காதலிக்க மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டாமா. டேய் ருத்ரா, ராசா, நீ என்ன மாதிரி அவகிட்ட ஏமாந்துட கூடாது. நீ எந்த ஒரு பொண்ணையும் உன் காதலியை ஏத்துக்காதடா. நம்ம அம்மா சொல்ற மாதிரியே கேளுடா. அம்மா என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ, டேய் டேய் ராசா, ஐயா, ஐயோ ஐயா, ஐயோ, டேய். காதலிச்ச பொண்ணு தன்னை ஏமாத்திட்டான்னு என் அண்ணன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நான் ரொம்ப விரும்பின என் அண்ணன் என் கண்ணு முன்னாடியே விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதனாலதான் காதல்னாலும் காதலுங்கிற பேரால ஆம்பளைங்களை ஏமாத்துற பொண்ணுங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு. காதல் ஜோடிய பார்த்தாவே நான் சைக்கோவா மாறிடுறேன். இந்த உலகத்துல காதலுங்கிறது இருக்க கூடாது. லவ்வர்ஸ் இருக்க கூடாது. I will kill them all. Yes, I will kill the all lovers. எல்லா பொம்பளைங்களும் அப்படி இருக்க மாட்டாங்கடா. கூல் டவுன்டா, கூல் டவுன். No, எல்லாரும் அப்படிதான். எல்லாருமே அப்படிதான். சரி வா போலாம். குட் நைட் டா. குட் நைட். லைலா, எங்க வீட்டுக்கு வந்துடலாம்ல? நோ ப்ராப்ளம். பொம்பளை பேய் பொம்பளை ஒண்ணும் செய்யாது. பேய்ங்க இருக்கிறது நீ நம்புறியா? சும்மா ஜோக் அடிச்சேன்டா. நீ கிளம்பு. ஓகே டி. குட் நைட். ஓகே. ஐம் சாரி. பார்க்க கூடாத பார்த்துட்டு அப்புறம் என்ன சாரி? யாரு? ஏசிபி ஆகாஷ். நீங்க நீங்க என் ஃபிளாட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? போலீஸ் எங்க எப்படி வேணாலும் வருவாங்க. என்ன கேட்காம என் ஃபிளாட்டுக்குள்ள வர்றது அவ்வளவு நாகரிகம் இல்ல. நாகரிகத்தை பத்தி பேசினா குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? What do you mean? How dare you say that to me? நான் குற்றவாளியா? கூல் டவுன் லைலா. ஏசிபி ஆகாஷ பத்தி உனக்கு தெரியாது. குற்றவாளிகளோட கண்ணை பார்த்தே அவங்க ஆதி அந்தம் ஏன் அவங்க ஜாதகத்தையே எழுதுவாங்க. You know that? நீங்க எல்லாரும் சேர்ந்து அநியாயமா ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த பயங்கரமான கொலைக்கு ஒரு ஐ விட்னஸ் கூட இருக்கு லைலா. I'm sorry. Sorry will not make a dead person alive. உங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நீங்க தப்பான வழியில பயன்படுத்தினதுக்கான பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு சாதாரண பொதுஜனமா நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் ஆபீசரா குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியது என்னோட கடமை. தண்டிக்க வேண்டிய உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. Come with me, Laila. Come on. இத பாரு லைலா, உன் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். செல்ல இருக்கிறதா உனக்கு சேஃப்டி. அங்க யாரும் உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க. Hope you understand. Just a minute. Ready? சார். என்னாச்சு? பாத்துட்டு இருக்கேன் சார். ரெடி ஆயிடு. லைலா, லைலா don't go. லைலா.
சார் Come on. கரண்ட் இல்ல. நானி எங்க? ஆகாஷ், நானி, ஆகாஷ், ஆகாஷ், அந்த பேய் என்ன கூட கொன்னுடும். என்ன கொன்னுடும் ஆகாஷ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது யாரையும் விட்டு வைக்காது. என்ன காப்பாத்த ஆகாஷ், ப்ளீஸ். லைலா செத்த விஷயம் உனக்கு தெரியாதா? எப்போ? ஜஸ்ட் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். லைலா, லைலா செத்து போயிட்டாளா? ஆகாஷ், எனக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன காப்பாத்த ஆகாஷ். அந்த பேய் என்ன கூட கொன்னுடும். நீ என்ன தப்பு செஞ்சேன்னு உன்னை கொல்ல போகுது. அது உயிரோட இருந்த பொண்ணுக்கு சமாதி கட்டினீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு அதுல எந்த பங்கும் இல்லை. நீ அதை தடுக்கிறதுக்கு தான் முயற்சி செஞ்ச. இருந்தாலும் அங்க இருந்ததுனால சட்டப்படி தண்டனை கிடைக்கும். சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா அந்த பேய் கையால நான் சாகக்கூடாது. என்னை காப்பாத்த ஆகாஷ். உன்னை காப்பாத்துறது என்னோட டியூட்டி. உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா இந்த கொலையெல்லாம் அந்த பேய் தான் செய்யுதுன்னு அவ்வளவு கன்ஃபார்ம்டா நீ எப்படி சொல்ற? நானே நிச்சயம் அந்த பொண்ணோட ஆவி பண்ற வேலை தான். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல பேய் பிசாசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஹவ் ரிடிகுலஸ். யூ ஆர் எஜுகேட்டட் மேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க உங்க டிபார்ட்மெண்டாலே கண்டுபிடிக்க முடியல. இது சாதாரண மனுஷன் பண்ற காரியம் இல்ல ஆகாஷ். அதெல்லாம் சரி, இது யாரு? இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணுங்க. ரம்யா, நான் கட்டிக்க போற பொண்ணு. ருத்ராவுக்கு தெரியக்கூடாதுன்னு இங்க வச்சிருக்கேன். அதான் உங்ககிட்டயும் சொல்லல. கல்யாணத்துக்கு முன்னாடியே குடும்பம் நடத்துறீங்க? அவ அனாதை பொண்ணு. அம்மாக்கு துணையா இங்க இருக்கா. இட்ஸ் ஆல் ரைட். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இல்ல, நாளைக்கு காலையில அம்மா ஊர்ல இருந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஸ்டேஷனுக்கு வரோம் ஆகாஷ். சார், ருத்ராவுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் சார். ஓ மை காட், இந்த பரபரப்பெல்லாம் அது மறந்துட்டேன். கம் ஆன். நானே, பி கேர்ஃபுல். யார் கதவை தட்டினாலும் திறக்காத. உங்க பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள் அரேஞ்ச் பண்ணுங்க. சரி ஆகாஷ். ரம்யா, Stop the bus! Stop the bus!
தம்பி தம்பி போகாதீங்க இல்லங்க தம்பி தம்பி இல்லங்க தம்பி 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 சொன்னா கேளுங்க தம்பி போகாதீங்க அம்மா வர நேரம் போகாதீங்க தம்பி தம்பி இல்லங்க தம்பி தம்பி போகாதீங்க அம்மா தம்பி இந்த நேரத்துல எங்க கிளம்பி போறாப்புல வேகமா போறாப்புல ஒண்ணுமே புரியலம்மா என்னடா என்னாச்சு என் பிள்ளைக்கு எங்க போறமா டேய் அப்ப போக விட்டு நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா பொண்ணு ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா. இங்க வாங்க. வந்து கவனிச்சுக்கிறேன் ஐயோ என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே அம்மா, பயப்படாதீங்கம்மா. நான் வரதுக்குள்ள என் பிள்ளை கிளம்பி சொன்னா போயிட்டானே கேளுங்கம்மா. ஐயா, கொண்டு இப்பதானடா வராதே. நான் உனக்கு தாயத்தை வாங்கிட்டு வந்தேன் அதுக்குள்ள அவசரப்பட்டு அம்மா, சொன்னா கேளுங்கம்மா. அழாதீங்கம்மா. கூடாது ஐயோ என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அம்மா ஒண்ணும் இல்லம்மா. என் பிள்ளைய யாரு காப்பாத்துவா ஆண்டி ஆண்டி என்னாச்சு ருத்ரன் எங்க? அவன் இங்க இல்லப்பா நான் அவனுக்காக மந்திரிச்சு தாயத்தை வாங்கிட்டு வரதுக்குள்ள அவன் அவசரப்பட்டு இங்க இருந்து போயிட்டானேப்பா எங்க எந்த வழியா போனா? தெரியல. ஐயா இப்பதாங்க ஐயா போறாரு இப்பதான் கிளம்பி போறாருங்க ஐயா போவாங்க come ஐயா on. ஐயா காயத்ரி 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 ஆகாஷ் நான் அம்மா பேசுறேன்டா அம்மா அம்மா சொல்லுமா. காயத்ரி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காடா ஓ மை காட். எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் நான் கூப்பிட கேட்காம போயிட்டே இருக்கா எந்த பக்கம் போனா? அது காளியம்மன் கோயில் பக்கமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சரி நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. ஓகே சரி சார் என்னாச்சு? காயத்ரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். இந்த டைம்லயா? ஹே நான் எங்க இப்படி வந்தேன்? வாவ் எக்ஸலண்ட் ஆக்டிங் காயத்ரி. எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத. ஜெனாவையும் தேவாவையும் கொன்னது நீதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் கையால இப்போ உனக்கு ஏற்பட போற சாவை யாராலையும் தடுக்க முடியாது. நீ
காயத்ரி காயத்ரி அழாத காயத்ரி காயத்ரி அழாத. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல காயத்ரி. உனக்கு எதுவும் தெரியாது. நீ எந்த தப்பு செய்யல காயத்ரி. அழாத. காயத்ரி காயத்ரி நீ எந்த கொலையும் செய்யல. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். காயத்ரி கூல் டவுன். காயத்ரி கூல் டவுன். ஐ சே கூல் டவுன். நீ எதுவும் செய்யல. உனக்கு எதுவும் தெரியாது. நம்புறேன். நான் நம்புறேன். எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீ கொலை பண்ணல. கொலை பண்ணலன்னு எனக்கு தெரியும். சார் எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. உண்மையிலேயே இந்த கொலைகள்லாம் பண்றது யாரு சார்? ரெடி சார். இந்த உலகத்துல பயங்கரமான கொலைகளை செஞ்ச சீரியல் கில்லர்ஸ் எல்லாருமே பொட்ட பசங்க. தைரியசாலிங்க நேருக்கு நேர் மோதுவாங்க. பொட்ட பசங்க இப்படித்தான் மறைஞ்சு நின்னு தான். தேவா செத்து போன போதே எனக்கு உண்மையில ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. லைலா செத்ததும் அது அதிகமாச்சு. அட்லீஸ்ட் ருத்ரனை காப்பாத்தலாம்னு நினைச்சேன். இவங்க எல்லாரையும் நீதான் கொண்டு. எதுக்கு எதுக்குடா? அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவங்களுடைய ஒன்னா சுத்திட்டு அவங்க கொடுத்த காசுலயே படிச்சுட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவங்களுடைய ஒன்னா சாப்பிட்டு அவங்கள ஒவ்வொருத்தரா எதுக்காக கொன்னடா? அவங்க உனக்கு என்ன துரோகம் செஞ்சாங்கடா? நானி எதுக்காக கொன்ன? எதுக்காக கொன்ன? அவங்கள எதுக்காக கொலை பண்ண? உண்மையான காதலை வாழ வைக்கிறதுக்காக. இந்த பிரபஞ்சத்துல காதல் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு புரியறதுக்கும் என்ன மாதிரி ஒரு கோழையோட வீரம் என்னன்னு புரிய வைக்கணும்னு நினைச்சேன். அதனால அந்த 4 பேரையும் கொன்னேன். எஸ், நான் தான் கொன்னேன். அவங்கள நான் தான் கொன்னேன். பந்தம், பாசம், நல்லது கெட்டது தெரியாத அந்த மிருகங்களை நான் தான் கொடூரமா கொலை பண்ணேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருந்த ஒரு பொண்ணை உயிரோட புதைச்சு கொன்னாங்களே, அந்த இரக்கம் இல்லாத படுபாவிகளை நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். இந்த கொலை நானி தான் கொலை பண்ணான். அற்ப சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட இருந்தேன். அவங்க செய்யற அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாத்தான் இருந்தேன். எதுக்குன்னா நான் படிக்கணும். நான் நல்லா படிச்சு எங்க அம்மாவோட வியாதியை குணப்படுத்துறதுக்காக. என் மேல அன்பும் அக்கறையும் காட்டுன என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். அவங்க என்ன செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டேன். அவங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மௌனமா தான் இருந்தேன். அந்த பாவிகளோட கண்ணு என் காயத்ரி மேல பட்டதை என்னால சகிச்சுக்க முடியல. காயத்ரி என் கூட பிறக்கலனாலும் அவளை என் சொந்த அக்காவா நான் காப்பாத்த நினைச்சேன். அவளை காப்பாத்த வேண்டியது என் கடமை இல்லையா? காயத்ரி ஆகாஷ லவ் பண்றா. அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கடான்னு காலில் விழுந்து கெஞ்சினேன். கொஞ்சம் கூட அவனுங்க கேட்கல. உன் கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி காயத்ரியை கிட்னாப் பண்ண பிளான் பண்ணானுங்க. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு காயத்ரியை நானே காப்பாத்த நினைச்சேன். காயத்ரி, நானி, இங்க நடந்த எதுவும் ஆகாஷ்க்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு ப்ளீஸ். ப்ராமிஸ். ஹாப்பி மேரேஜ் லைஃப் காயத்ரி. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நடந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் காயத்ரிகிட்ட சத்தியம் வாங்கிட்டேன். அவளும் மௌனமா இருந்துட்டா. காயத்ரியை என் சொந்த அக்காவை நினைச்சு
அவங்களால அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம தடுக்கிறதுக்காக தான் நான் அவங்கள கொன்னேன். ஆனா என்னோட ஒரே ஒரு தங்கச்சிய, என் கூட பிறந்த தங்கச்சிய என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. காப்பாத்த முடியாத பாவி ஆயிட்டேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லாமலே நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா அந்த பாவிங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்க. என் தங்கச்சியையும் அவளை கட்டிக்க போற முறை பையனையும் சேர்த்து அநியாயமா கொன்னுட்டானுங்க. அதை பார்த்து உடம்பு சரியில்லாம இருந்த எங்க அம்மா அங்கேயே இதயம் வெடிச்சு செத்து போயிட்டாங்க. அம்மா 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 தங்கச்சி அம்மா 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 அம்மா, ரெண்டு பேரையும் அநியாயமா பலி கொடுத்துட்டேன். அப்பதான் நான் அங்கேயே ஒரு முடிவு பண்ணேன். என் தங்கச்சிக்கு நடந்த இந்த அநியாயம் வேற எந்த தங்கச்சிக்கும் நடக்க கூடாதுன்னு அங்கேயே சபதம் எடுத்தேன். அந்த 4 பேர் சாவலதான் பொண்ணுங்களுக்கு விடிவு காலம்னு நினைச்சேன். வாழ்க்கையில காதலர்கள் நிம்மதியா வாழ வழி தேடினேன். கடைசி அந்த 4 பேரையும் கொல்றதுக்கு என்னோட காதலிய ஆயுதமா பயன்படுத்தினேன். நான் முதல்ல ஜனாவை கொன்னேன். அதுக்கப்புறம் தேவாவை கொன்னேன். நீ விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் லைலாவை கொல்ல எனக்கு கஷ்டமா இருந்தது. நீ என்னை நெருங்கிடுவேன்னு பயந்தேன். அவளை கொல்ல முடியுமான்னு குழப்பம் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்திலையும் அந்த ஆண்டவன் எனக்கு சாதகமா இருந்தா. உன் கஸ்டடியில நீ அவளுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொன்னாலும் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்தா. அங்கிருந்து ஓடி வந்தவ நான் விரிச்ச வலையில விழுந்தா. நீ என் மேல சந்தேகப்பட்டு தான் என் வீட்டுக்கு வந்திருக்கியோன்னு நினைச்சேன். உன் கண்ணில மண்ணை தூவிட்டு ருத்ராவை கொலை பண்ண முடிவு பண்ண. அங்கேயும் கடவுளோட கருணை எனக்கு இருந்தது. காயத்ரி தூக்கத்துல நடக்கிற வியாதிய நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். காயத்ரியை தேடி வந்த ருத்ராவை என் கையாலேயே கொன்னேன். செத்தாங்க, எல்லாரும் செத்தாங்க. நான் நடத்தின சங்காரம் சுபமா முடிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இப்பதான் ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். என் தங்கச்சி மாதிரி செத்து போன எத்தனையோ தங்கச்சியோட ஆத்மாலாம் இப்பதான் சாந்தி அடையும். நாங்க உங்களுக்கு பிரச்சனையா இருந்திருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. ரம்யாவும் நானும் சட்டத்துக்கு முன்னாடி மன்னிக்க முடியாத குற்றவாளியா நிக்கிறோம். சட்டத்துல இதுக்கு என்ன தண்டனையோ அதை நாங்க மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க ஆகாஷ். பாப்பலாம்.